தமிழ்ப்பாதை நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே கடந்த காணொளியில் பாஜகவின் வடமண்டலம் மற்றும் மேற்கு மண்டலத்தின் உத்தேச தொகுதி மற்றும் வேட்பாளர் பட்டியலை பார்த்தோம். இப்பொழுது மற்ற பகுதியின் பட்டியலை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில்நாதன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திருச்சி மாவட்டத்தில் லால்குடி மற்றும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை, திருவையாறு, கும்பகோணம் ஆகிய 3 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் கருப்பு முருகானந்தம் போட்டியிடுவார் என தெரிகிறது. கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி மற்றும் காட்டுமன்னார்கோயில் ஆகிய 2 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் கார்த்தியாயினி போட்டியிடுவார் என தெரிகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் ராஜா போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மதுரை மாவட்டத்தில் மதுரை வடக்கு மற்றும் மதுரை தெற்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் போட்டியிடுவார் என தெரிகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மற்றும் சாத்தூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என தெரிகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மற்றும் திருவாடானை ஆகிய 2 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மற்றும் நாங்குநேரி 2 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திருநெல்வேலியில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர், பத்மநாபபுரம் ஆகிய 5 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாகர்கோவிலில் சிட்டிங் எம்.எல்.ஏ. காந்தியும், விளவாங்கோட்டில் காங்கிரஸில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்த விஜயதரணி போட்டியிடுவார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க எந்த கட்சிக்கு அல்லது கூட்டணிக்கு வாக்களிக்கலாம்னு காமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. மேலும் இதுபோன்ற அரசியல் காணொளியை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.